கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நல்லவர். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு எந்தெந்தைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஜெபித்து அதற்கு பிறகு தேவனுடைய செய்திக்குள்ளாய் கடந்து போவோமாக. வேதத்தை வாசிக்கும் போது மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கதரேனர் என்று சொல்லக்கூடிய பகுதிக்காக ஊழியத்துக்கு கடந்து போகும்போது அந்த முந்தின இரவு நேரத்துல கலிலேயா கடலிலே அவருடைய சீஷர்களோடு கூட அவர் படகுலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு பெண்ணனியத்திலே அங்கு தூங்கி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். திடீரென்று கடலிலே பெரிய சுழல் காற்று உண்டாகி பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. எல்லா சீஷர்களும் பயந்து போய், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். இயேசு கடலை அதட்டி அமைதல் உண்டாக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே போனது என்று சொன்னார். இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் நம்முடைய தேவ சமூகத்துல ஒரு விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவர் மாறாத ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் அற்புதம் உள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவரை நம்ம எல்லாரும் துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது கர்த்தாவே அப்பா, படகில படுத்து உறங்கிய போது ஒரு பெரிய கொந்தளிப்பு அந்த கலிலேயா கடலில ஏற்பட்ட போது ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வந்தீர். ஆண்டவர் சீஷருடைய ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. கடலை அதட்டினீர் ஆண்டவரே. அந்த பொல்லாத பிசாசின் கிரியையை அதட்டினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கர்த்தாவே, அதே இயேசு எங்கள் மத்தியில ஜீவிக்கிறவரா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய படகுகள் ஆண்டவரே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்பா, பயங்கரமான ஆண்டவரே ஒரு மரண தூதன், ஒரு சங்கார தூதன் இந்த உலகத்துல உலாவி கொண்டிருக்கும் போது ஆண்டவரே 2 லட்சத்துக்கும் பக்க மக்களை ஆண்டவரே இழந்து தவிக்கிற இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பல ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற காலத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பொன்னான சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, எங்களுக்கு இருக்கிற ஒரே நிச்சயம், எங்களுக்கு இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு, எங்களுக்கு இருக்கிற ஒரே பரிகாரம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கால வேளையில அப்பா, இம்மட்டும் எங்களை காத்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இம்மட்டும் எங்களை தாங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இம்மட்டும் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் தேவனே, இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் உண்டாக்கின கரத்தின் கிரியைகளாகிய ஆண்டவரே, உம்முடைய சிருஷ்டிகளாகிய உன்னத சிருஷ்டியாகிய மனிதன் மடிந்து கொண்டிருக்கிறான் அப்பா. ஏசப்பா தகப்பனே, இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே COVID-19 தடுத்து நிறுத்த முடியும் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. உம்மிடத்துல வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம், நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், நாங்கள் உம்மை வணங்குகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் மாறாதவர், எங்கள் ஆண்டவர் மாறாதவர், எங்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். எங்கள் ஆண்டவர் நிச்சயமானவரா இருக்கிறார். எங்கள் இயேசு சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சகல நோய்களையும் குணமாக்க வல்லவர் ஆண்டவரே. வாதையை மேற்கொள்ளக்கூடிய சகல அதிகாரம் இடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு மேலான வல்லமை ஒன்றும் கிடையாது கர்த்தாவே. நீர் சொல்லாகும் ஆண்டவரே, நீர் கட்டளையிடும் ஆண்டவரே, இவைகள் நடக்கும் ஐயா. ஒரு வினாடி நேரத்தில்
ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் மறைந்து போக முடியும் கர்த்தாவே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் தேவனே, நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் சங்கார தூதன் உலாவிக் கொண்டிருக்கிற உலகத்துல, மரண நதி பாய்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல, ஆண்டவரே அப்பா, இரவும் பகலும் தூங்காமல் விழிச்சிருக்கிற ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில இரவும் பகலும் உண்டு. சர்வ வல்லமுள்ள தேவனே, பரலோகத்தில இரவும் கிடையாது பகலும் கிடையாது. நீர் எங்கள் தெய்வமாக இருக்கிறீரப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, இரவும் பகலும் தூங்காமல் எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. அப்பா, ஆனாலும் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் ஏங்குகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இறங்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாட்களில நீர் மாத்திரமே கிரியை செய்ய முடியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரமே வல்லமை உண்டாண்டவரே. அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் உலகத்தை விட்டு கடந்து போய்விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா, மரண போராட்டத்தில் ஆண்டவரே வெண்டிலேட்டில் இருக்கிற மக்கள் நீர் சொல்லும் போது எழும்பி சுகமடைய முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, பாசிட்டிவாக இருக்கிற மக்கள் நெகட்டிவாய் மாற முடியும் அப்பா. உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற கொள்ள நோய் புறம்பாக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் உலாவும்படி செய்ய முடியும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனிடத்துல இரக்கங்கள் உண்டு,
எங்களுடைய தேவனிடத்துல மன்னிப்பு உண்டு, எங்கள் தேவனிடத்துல தயை உண்டு. அப்பா, இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை உலகத்து மேல் இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை தேசத்து மேல் இறங்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கொள்ள நோய் சக்தியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிய புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டிய புறப்படுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் இந்த கொள்ள நோயை. விடுதலை உண்டாகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம், விடுதலை கொடுக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். சகல மகிமை உமக்கு ஆண்டவரே, சகல கன உமக்கு ஆண்டவரே. அப்பா, ஒரு மக்களை அணுக முடியாதபடி ஒரு வினாடி நேரத்துல நீர் பரிபூரணமாய் ஒழிக்க முடியும் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு மகிமை அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை பார்த்து கெஞ்சுகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே சந்தோஷப்படுகிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, ஆண்டவருடைய தயவுக்காக நம்ம காத்திருப்போம். நம்ம எல்லாரையும் இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருப்பது மகா பெரிய கிருபை, மகா பெரிய தயவு, அவர் மகா அன்பு நம்மோடு இருக்கிறது. அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த கால வேளையில நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆராதித்திருப்பீர்கள். உடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதித்திருப்பீர்கள். ஒருவேளை கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே அவர் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தபோது எனக்குள்ளாய் ஒரு சிந்தனை வந்தது. பரலோகத்தில கோடான கோடி தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரதேசியிலே இந்த பூமியை விட்டு கடந்து போன எல்லா பரிசுத்த பிள்ளைகளும் உட்கார்ந்திருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் இருந்த வாழ்ந்த பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சபை கூடி ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சபை கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையை அனுமதித்து ஒவ்வொருவரும் என்னை ஆராதிக்க வேண்டும், அவரை ஆவியோடு உண்மையோடும் எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னபடி அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்துல நம்ம மனம் திரும்பி, இந்த நேரத்தில் அவருடைய பாதத்துல பிடித்து, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்க நமக்குள்ளா இருக்கிற கிருபைகளை, நமக்கு இருக்கிற தாளந்துகளை நம்முடைய குடும்பத்தின் மூலமாக தேவ சமூகத்துல வெளிப்படுத்தி வரும் நாட்களை கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை தருவாராக. காலவேளையில எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களோடு கூட நான் பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே 41ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக் சாப்டர் 18 verses 41. பின்பகுதி சொல்லுகிறது, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். Lord, I want to regain my sight என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே மத்தேயுவிலே 2 கண் பார்வையற்ற தேவ மனிதர்கள், மார்க்கும் லூக்காவும் ஒருவர் என்று சொல்லுகிறார். அதை முக்கியப்படுத்தி ஒருவரை சொல்லுகிறார்கள், மற்றவரை முக்கியப்படுத்தவில்லை. ஆகவே இருந்தது 2 பேர், ஒருவர் முக்கியப்படுத்தப்படுகிறார். அவருடைய பெயர் பரிதிமேயு என்று மார்க்கு அங்கு பதிவு செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிதிமேயு இங்கு நாம் பார்க்கும்போது எரிகோ பட்டணத்திலே அந்த வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். எரிகோ பட்டணம் என்று சொல்லப்படும் போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யோசுவா உடைத்த பட்டணம் உடைக்கப்பட்டது, அது மறுபடியும் கட்டப்படவில்லை. அந்த பழைய பட்டணத்துக்கு பக்கத்திலே 1 மைல் தள்ளி ஏரோது ராஜா இன்னொரு எரிகோ பட்டணத்தை கட்டினார்.
அதற்கு எரிகோ என்றுதான் பெயர். ஆகவேதான் இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு அந்த பழைய எரிகோ புதிய எரிகோ அதற்கு மத்தியில் வந்து கொண்டிருக்கும் போது இந்த கண் பார்வையற்ற மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேரிசன் அது இந்த பதத்தை சொல்லும் போது, லார்ட் ஐ வாண்ட் ரீகைன் மை சைட், என்னுடைய பார்வையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், திரும்ப அடைய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அப்ப ஒன்று நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது, இவர் பிறவி குருடன் அல்ல. வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ரெண்டு கண்களும் செயலிழந்து போனது. அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. ஓகே, அவர் செயலிழந்து போனார். ரெண்டு கண்களும் அவர் ரெண்டு கண்களும் அவர் செயலிழக்கப்பட்ட போது, ஒருவேளை அவருடைய குடும்பம் அவரை போஷிக்க முடியாதபடி அல்லது அவருடைய குடும்பத்தை அவர் போஷிக்க கூடியதான நிலைமைக்கு தள்ளப்பட்டவராக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அவர் மிகவும் வேதத்தை அறிந்த ஒரு மனிதனாகவும், அதே நேரத்திலே அந்த நாட்களிலே பூமியிலே பாலஸ்தீனா தேசத்திலே செயல்பட்டு கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவரும் காணப்படுகிறார். அப்ப திரளான ஜனங்கள் அங்கே வரும்போது, ஒருவேளை அவர் நினைத்திருப்பார் காலடியை வைத்து ஏராளமான தர்மம் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் அங்கு தர்மம் கிடைக்கவில்லை. அங்கு போகிற மக்கள் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்காக போய் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் திரளான கூட்டம். சமாரியா வழியாய் போகக்கூடாது என்பதற்காக எரிகோவை சுற்றி திரளான கலிலேய மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவன் கேட்கிறான், என்ன திரளான மக்கள் போகிறார்களே என்று சொல்ல போது அங்கு சொல்லப்படுகிறது, நசரனாகிய இயேசு போகிறார் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக அவன் மனதிலே தெளிவாக தெரிகிறது, அவன் கேள்விப்பட்ட இயேசு. அந்த கேள்விப்பட்ட இயேசு அநேக அற்புத அடையாளங்களை இந்த பூமியிலே செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். ஒருவேளை அவன் போய் பார்க்க முடியாதவனா இருந்தான். இப்பொழுது அவன் சொல்லுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே. அதுதான் ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல ஈசாயின் அடிமரம், அதான் மேசியா என்று சொல்லக்கூடியவர் தாவீதின் குமாரனாய் வருவார், அவர் கண்களை திறப்பார் என்பதை ஏசாயா 35:5, இயேசு லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே குருடருடைய கண்களை திறக்கிறவர் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டினுடைய சில மேசியாவை குறித்ததான செய்திகளை அறிந்த ஒரு மனிதன் அவர். ஆகவே சில தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் இப்படியாக சத்தம் எடுக்கிறார். அப்ப போய் இருக்கிற மக்கள் சொல்றாங்க, சத்தம் போடாதப்பா, சத்தம் போடாத என்று அவனை அதட்டுகிறார்கள். அவன் மறுபடியும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்றான். அவன் மேசியாவே இறங்கும் ஐயா, நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே, லார்ட் மெர்சி அப்பான் மீ, என்னில் இரக்கமாயிரும். அதுதான் உன்னுடைய வேண்டுகோள், என்னில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இப்போ இந்த சத்தம் ஆண்டவருடைய காதில விழுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர் காலையிலே அவருக்கு பிதாவால் சொல்லப்பட்டுள்ளது. அதை அவர் மிகவும் தெளிவாக அதை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ அவனை அழைத்து கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். அந்த மனிதன் அழைத்து கொண்டு வரப்படுகிறார். அவர் கிட்ட வந்தபோது இயேசு அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் தெளிவாக கேட்கிறார். அவருடைய மனநிலை எப்படிப்பட்டது, அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. அவன் ஒருவேளை பொருள் சகாயத்தை கேட்கிறானா, அல்லது தன்னுடைய கண் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கிறானா, அவன் என்னை குறித்து எப்படி இருக்கிறான் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அந்த மனுஷன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும்.
நான் முதலாவது சொன்னேன், அவன் தாவீதின் குமாரனே எனக்கும் இறங்கும் என்று சொல்லி இயேசுவை மேசியா என்ற மிகப்பெரிய வெளிப்பாடோடு கூப்பிட்டார். அடுத்து நம்முடைய தமிழ் வேதாகமத்துல ஆண்டவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத மூல பதத்துல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக மகதலேனா மரியாள் அந்த கல்லறை அண்டை நின்றபோது, பேதுரும் யோவானும் போன பின்பு அழுது கொண்டு நின்றபோது, இயேசு அவளுக்கு தரிசனமாகும் போது, இயேசு கண்டபோது அவள் அங்கே யோவான் 20:16 அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்று அழைத்தாள் அல்லவா. என் ஆண்டவரே, என் எஜமானரே, என் போதகரே, அதே வார்த்தையை இங்க அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசுவை அவர் கேள்விப்பட்ட போது, அவர் மேசியா, குருடருடைய கண்களை திறக்க வல்லவர் மாத்திரமல்ல, என்னுடைய ஆண்டவர், மை மாஸ்டர், ரபூனி. அந்த மரியாள், மகதலேனா மரியாள் எவ்வளவு அன்பு இயேசு மேல் வைத்திருந்தார் என்பது கிறிஸ்தவர்களாக நமக்கு தெரியும். அதே அன்போடு கூட, அதே உணர்வோடு கூட, அதே விசுவாசத்தோடு கூட இயேசுவை அணுகிறார். ரபூனி சொன்னாரு, நான் மறுபடியும் பார்க்க வேண்டும். அந்த மொழிபெயர்ப்பு அழகாக அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Lord, I want to regain my sight. என்னுடைய பார்வையை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும், திரும்ப அடைய வேண்டும் ஆண்டவரே. அது உம்மால முடியும் ஆண்டவரே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்த ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற பிள்ளைகளே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் பார்வை உள்ளவராக பிறந்தான். இந்த பூமியில் அநேக காட்சிகளை அவன் பார்த்திருப்பான். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய 2 கண்களும் அவர் இழந்து போய்விட்டது. இழந்து போன சூழ்நிலையில அவருக்கு முன்பாய் காணப்பட்டது இருள் மாத்திரமே. உங்களுக்கு தெரியுமா, கண்ணு தெரியாதவர்கள் சொப்பனங்கள் கூட காண முடியாது என்று சொல்லி, அவர்கள் சொப்பனங்கள் கூட காண முடியாதபடி அவனுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டது. அவன் எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தானோ, இன்று ஒரு பிச்சை எடுக்கும் நிலைமைக்குள் தள்ளப்பட்டு விட்டான். அவனுடைய வாழ்க்கை தரித்திரியமாய் மாற்றப்பட்டது. எதிர்காலம் அவனுக்கு சூனியமாய் மாறி போனது. எதிர்காலம் அவனுக்கு இருண்டு போனது. நம்பிக்கை இழந்து போனான். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இருளானது படர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தை நோக்கி. இந்த உலகத்திலே செல்வமாய் வாழ்ந்தோ, இந்த உலகத்தை பார்த்தோ, உலகத்திலே கண் திறக்கப்பட்டவளாய் வாழ்ந்தோ, இதோ எங்கோ மங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கோ அந்தி நேரம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விசை நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள் வருவோம். ஒரு விசை ஆண்டவரே நிச்சயமானவர், அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை உணர்வோம். மாத்திரமல்ல, இந்த மனிதனை போல அவர் மேல ஒரு அன்புக்குள்ள வரும், ஒரு மாபெரும் நெருக்கத்துக்குள்ள வரும். உம்மை தவிர வேறு வழி இல்லை இயேசுவே. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் அல்ல, நீரே என் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நான் நேசிக்கிறேன். நீர் என்னுடைய எஜமான், நான் உம்முடைய அடிமை. என் ஆண்டவரே, என் போதகரே, என் எஜமானனே, ரபூனி. இருதயத்தை அவரோடு இணைக்கப்படும். நம்முடைய அன்பை அவர் மூலமாய் அவர்கிட்ட கொட்டுவோம். நம்முடைய அன்பை அவரிடத்துல இணைப்போம். ஆண்டவர் கேட்ட உடனே இயேசு சொல்லாரு, நீ பார்வை அடைவாயாக. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மீட்படைவ காரணம் என்னவென்றால், நீ விசுவாசித்தாய், என்னை மேசியா என்று விசுவாசித்தாய், என்னை உன் ஆண்டவரும் இரட்சகருமாய் கண்டாய். ஆகவே நீ பார்வை அடைவாயாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது.
எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இருள் மறையும், வெளிச்சம் உதிக்கும், நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். தேவன் நமக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த பரிதிமேயு என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்த கர்த்தர் இந்த உலகத்துக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். இன்றைக்கு நாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற, கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிற, இருள் அடைந்து கொண்டிருக்கிறதனால் இந்த சூழ்நிலை மாற்றப்படும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வருகையின் காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆயத்தமாக வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஜெபம் பண்ணி என்னும் ஆயத்தமாகி வெளிப்படைய வேண்டிய காலத்துக்குள் இருக்கிறோம். ஆகவே நமக்கு என்ன ஒரு காலம் இருக்கிறது. இந்த பூமியில தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கண்ணை ஆண்டவர் திறந்த போது நினைச்சு பாருங்க, முதலாவது யாரை பார்த்திருப்பான்? இயேசுவை பார்த்திருப்பான். இயேசுவை பார்த்திருப்பான். அவருக்கு கண் கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் மேல ஒரு அன்பு வைக்கும் போது எதத்தை வாசிக்கிறோம்? நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில யூத மார்க்கத்தில இருந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவர் செயல்பட்டு கொண்டிருந்த போது, அவர் இயேசுவை சந்தித்த நாளில அவருடைய கண்கள் இருளாய் மாறியது, பார்வை இழந்து 3 நாட்கள் பார்வையற்றவராக இருந்தார். 3ஆவது நாள் அனனியா என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் அவரை சந்தித்த போது அவன் பார்வை அடையும்படி கர்த்தர் அனுப்பினார். இந்த கண்ணில் இருந்து ஒரு மீன் செதில், ஒரு கேட்ராக்ட் போல விழுந்தது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கேட்ராக்ட்ஸ், நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு போனது. இந்த உலகத்துல நம்முடைய கண்கள் பரலோகத்தை குறித்து மறைக்கப்பட்டதாய் போனது. ஆனால் ஆண்டவரோ மறுபடியும் நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் ஏதோ ஒரு இடையிலே ஒரு கண் புரை நோய் வந்து விட்டது. நம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு எல்லா விதத்திலும் நாம் நம்மை செயல்பட்டு விட்டோம். இந்த காலவேளையில ஆண்டவர் மறுபடியுமாய் நம்முடைய கண்ணை திறக்க விரும்புகிறார். நமக்கு ஒரு பார்வையை கொடுக்க விரும்புகிறார். அவன் பார்வை அடைந்த போது இயேசுவை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் நம்முடைய எஞ்சிருக்கிற காலம் முழுவதும் இயேசுவை மட்டும் பார்க்கிறதாய் மாறட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த உலகத்தில் எதையும் நாம் நோக்கி பார்க்க கூடாது. இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். ஆகவே நாம் பார்வை அடைந்து இயேசுவை பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வாழ்க்கையில ஒரு நாளும் விசுவாசித்தேன் ஆண்டவரே. பல வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தார். அவர் வந்து கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டார். நானும் ஒன்றும் சரியாய் கவனிக்கவில்லை. நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லுவேன். பந்தி நடந்தது, முடிந்து விட்டது. அன்று மாலையிலே எனக்கு ஒரு அவர் போன் பண்ணினார். என்னை வீட்டுக்கு வரும்படி அழைத்தார். அவருடைய வீடு இருந்த இடத்துக்கு நான் கடந்து போனேன். அப்படி கடந்து போன போது அவர் என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார். ஐயா, 4 கிலோமீட்டர் இன்றைக்கு நடந்து நான் சபைக்கு வந்தேன். என்னையும் அறியாமல் நான் மிகப்பெரிய விசுவாசத்தோடு இன்றைக்கு பந்தியில கடந்து கொண்டேன். என்றால் அவர் சபைக்கு ஒழுங்காய் வந்தவர் அல்ல, ஒழுங்காய் வருகிறவரும் அல்ல. ஆனா மனிதனை எனக்கு தெரியும். அவர் சொன்னார், இந்த வாலிப வயதில் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். தமிழ்நாட்டிலே செங்கோட்டையிலே ஞானஸ்நானம் பெற்றேன். காலங்கள் ஓடியது, இயேசுவை விட்டுவிட்டேன், உலகத்திலே வாழ்ந்தேன். இதோ இப்பொழுது என்ற 2 நீரகம் கிட்னி செயலிழந்து விட்டது.
மரண தருவாயில் இருக்கிறேன். நான் இயேசுவை விசுவாசித்தது உண்மை. இன்றைக்கு நான் சபைக்கு வந்தது உண்மை. என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பந்தியிலே கலந்து கொண்டது உண்மை. ஒன்று செய்ய முடியுமா? சீக்கிரமாய் நான் மரித்து போவேன். என்னை மரித்த போது உங்களுக்கு தகவல் வரும், என்னை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணி விட்டு வந்தேன். ஒரு வாரத்திலே அவர் மரித்து போனார். சபையிலே அநேகர் நாம் போய் அவரை கிறிஸ்தவ முறைப்படி நாமே செலவழித்து அடக்கம் பண்ணினோம் என்பது கர்த்தருக்கும் தெரியும், நம்மில் பலருக்கு தெரியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு வயதிலே அவர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்க்கையை துவங்கினார். துவங்கப்பட்டவருடைய வாழ்க்கையில கேட்ராக்ட் வந்தது, புறையோடி போனது. அவருடைய கண்கள் ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டது, கண்கள் குருடாயி போனது. ஒரு நாள் மருத்துவர் சொன்ன போது அவர் நினைவு கூர்ந்தார், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போக வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் போக வேண்டும். ஓடி வந்தார். அவர் பந்தியிலே கலந்து கொண்டார். அவர் அன்று மாலை தன்னை குறித்து என்னோடு சொன்னார், மரித்து போனார். இந்த கால வேளையில எனக்கு கேட்கிற தேவ சகோதரனே, தேவ சகோதரியே, ஒரு தீர்மானத்துக்குள் வருவோம். இயேசுவோடு, இயேசுவை பார்ப்போம், இயேசுவோடு இணைந்து கொள்வோம். நாமும் இயேசு, நாமும் இயேசுவும். அவன் பார்வை அடைந்தான். அந்த பவுலுடைய வாழ்க்கையில பார்வை அடைந்த போது இயேசுவோடு இணைந்தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அவருக்கு இரண்டாவது பட்சமாய் மாறியது. நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு கூட கண் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசுவின் மேல் கண் பதித்த வாழ்க்கை. நம்முடைய கண்கள் இயேசுவை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை நன்றி செலுத்தினான். அவனுடைய உள்ளத்துல அவன் பார்வையடைந்த போது இயேசுவை பார்த்து இயேசுவை ஸ்தோத்தரிக்கிற, நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் மிகவும் அன்புள்ள, இரக்கமுள்ள ஒரு தெய்வம், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட அன்போடு கூட பேசும்போது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நன்றியை அவர் பார்த்து சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார். ஆகவே இவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே ஆசாப் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதன் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆசா சொல்லிருக்கிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கானான் தேசத்துல வந்தபோது அவர் விசுவாசத்துல ஆண்டவரோடு கூட வாழ்ந்த போது ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார். இந்த நாளில எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பிஸியாக நாம இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்காய் வேதம் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, சபைக்கு டைமுக்கு வர நேரம் இல்லை, ஜெப கூட்டங்களில கலந்து கொள்ளவே முடியாது. வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருந்தோம், வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தோம். இந்த உலகத்தில் நிமிடம் தவறாமல் ஓடக்கூடியதான மும்பை ட்ரெயின் ஓட முடியாமல் போய்விட்டது. இந்த உலகத்தில் வினாடிகள் பிந்தாத விமானங்கள் பறக்க முடியாமல் போய்விட்டது. எனக்கு அருமையான சகோதரரே, சகோதரியே, வேகமாய் ஓடின நம்முடைய வாழ்க்கையில நாம் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு செயல்களை நினைத்து பாருங்கள். அதாவது ஒண்ணுமே எனக்கு ஆண்டவர் செயல் நினைச்சுட்டு அவன் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ குருடன். கர்த்தர் எனக்கு செய்தார், என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இறங்கி இருக்கிறார், எனக்குள் அவர் இருக்கிறார், நான் இருப்பது அவருடைய கிருபை, நான் அவருடைய பிள்ளை. இந்த விசுவாசம், இந்த பார்வையடைந்த வாழ்க்கை, இந்த கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள் இருக்கும்போது
அவருடைய சமூகத்தை பார்த்து, இயேசுவை பார்த்து, ஆண்டவர் என்னையும் ஒரு மனிதனா இந்த பூமியில கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம். வாழ்க்கையில தேவன் தந்த ஒவ்வொரு ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவன் உங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீங்கள் அடைந்த வேதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உங்களுக்கு தெரிந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, பாஸ்டருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம். சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையை விட்டு வேறு இடத்துக்கு மாறி போன ஒரு குடும்பத்தினரை எனக்கு தெரியும். சந்திப்பதற்காக வீட்டுக்கு போயிருந்த போது திடீரென்று அழுதார்கள். சொன்னார்கள், நீங்கள் மாத்திரம் அன்றைக்கு எங்கள் வீட்டிலே வராமல் இருந்தால், ஆண்டவர் உங்களை அனுப்பாதிருந்தால் நாங்கள் எப்படியோ ஆயிருப்போம். இப்ப ஆண்டவர்கள் எல்லா சந்தோஷங்களும், ரட்சிக்கப்பட்டோம், குடும்பமாய் இயேசுவை வழிபடுகிறோம், ஆசீர்வாதங்களை தேவன் தந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உங்கள் சபையில தெரிந்த விசுவாசிகள் பேரை சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கை. காலையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சமயம் கிடக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. என்ன பெரிய வேலை நமக்கு இருக்கிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சாயங்காலம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இப்படி நம்ம ஸ்தோத்திரம் பலியிடும் போது அவரை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் நமக்கு ஒரு விடுதலையின் வழியை, ரட்சிப்பின் வழியை காண்பிப்பார். ஆகவே ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். அந்த பர்திமேயு என்று சொல்லக்கூடிய மனிதன் பார்வையடைந்த போது இயேசுவை பார்த்தான், இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான், இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த உலகத்துல குறிப்பாக நம்முடைய தமிழர்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம மும்பை பட்டணத்துல வசிக்கிறோம். இங்கே எந்த சினிமா நடிகர்களுக்கும் அதிகமான அந்த போர்டுகளை நீங்கள் பார்த்தது கிடையாது. அதாவது ரசிகர் மன்றங்கள் கிடையாது. உண்மையிலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நம்முடைய தமிழர்களோ கோவிலெல்லாம் கட்டி வைத்து கும்பிடக்கூடியவர்கள் மனிதர்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு. அது நம்முடைய அந்த ஜீன், ஒரு ஹீரோ இசத்தை விரும்பக்கூடியது. புரிந்து கொள்ளுங்கள், ஹீரோயிசத்தை நாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாடு உள்ளவர்கள். ஆகவே எப்பொழுதாவது ஏதாவது ஒரு ஹீரோ நமக்கு தெரியும். ஆனால் அது கிறிஸ்தவத்திலே வரும்போதும் ஹீரோயிசம் வந்து விடுகிறது. எங்களது காலத்தில எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கிறிஸ்தவ ஹீரோ மறைந்த தேவ மனிதர் தினகரன் அவர்கள் தான். அதை விட்டால் ஆவிக்குரிய வட்டாரத்திலே அருமையான டாக்டர் என் ஜீவானந்த். இந்த ரெண்டு ஹீரோக்கள் தான் தெரியும் கிறிஸ்தவ வட்டாரத்தில். அவர்கள் தான் மேடை பிரசங்கியார்கள். ஆகவே அந்த ஹீரோயிசம் இருக்கும். ஆனால் நம் ஆண்டவருக்குள்ள வளர 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 அவர்களும் தேவனுடைய மனிதர்கள் தான். நமக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த இயேசுதான் நம்முடைய ஹீரோ. அந்த விசுவாசத்துக்குள் வர வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரம் இதுல குழம்பி போய் கிடைக்கிறது. கிறிஸ்தவ வட்டாரம் இதுல குழம்பி போய் கிடக்கிறது. அந்த ஃபாதர் பாடல, இயேசுதான் என் ஹீரோ, இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அதான் நம்முடைய வாழ்க்கை. இயேசுதான் நம்முடைய ஹீரோ, இயேசுதான் நம்முடைய ஹீரோ. ஆகவே நாம் பின்பற்ற வேண்டியது இயேசுதான். வேதத்துல ஏராளமான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பாருங்கள்,
எனக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள் எல்லாம் நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நான் படிக்கிற ஒவ்வொரு வருஷமும் அங்கு ஒரு மனிதனை குறித்ததான ஒரு செய்தி வரும். அவன் 2 இடத்துல தான் அவரை குறித்து சொல்லப்பட்டுகிறது. குறிப்பாக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். அதாவது உழவன் உழுது கொண்டிருக்கும் போது கையில் வைத்திருக்கக்கூடிய தார்குச்சி, அதுதான் அந்த தாற்றுக்கோல். அதை வைத்து 600 பேரை கொலை செய்து இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை காப்பாற்றினார். இது பெரிய சாதனை. அவனை குறித்து, அந்த மனிதனை குறித்து ஒரு பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கும். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே, ஒரு தாற்றுக்கோல், ஒரு தார்குச்சியை வைத்து 600 பேரை விரட்டி அடித்து இஸ்ரவேல் தேசத்தை காப்பாற்றும்படியான வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தில் எத்தனையோ ஹீரோக்கள் இருக்கிறார்கள், தேவ மனிதர்கள் இருக்கிறார். அவருடைய பலம், அவருடைய நல்லது, அவருடைய குறைவுகள் வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதம் மிகவும் அற்புதமான மனிதன். உயர்வாய் சொல்லப்பட்ட எல்லா மனிதருடைய பலவீனங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நாம் பார்த்து நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் நம்மை தேவனோடு இணைத்துக் கொள்வதற்காகவும் அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கிறது. ஆனால் எத்தனை பரிசுத்தவான்கள் நமக்கு இருந்தால் நம்முடைய 1ஆம் நம்பர் ஹீரோ இயேசு மாத்திரமே. இயேசு மாத்திரமே ஹீரோ. இயேசுவை தவிர மற்ற எல்லாம் ஜீரோ. நம்ம பின்பற்ற வேண்டியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவத்தை இயேசு துவங்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த உலகத்திலே முதலாவது தம்முடைய அப்போஸ்தலரை அழைக்கிறார். அவர் அழைக்கும் போது அந்த பேதுரு, அந்திரேயா அவர்களை அழைக்கும் போது சொல்றார், என் பின்னே வாருங்க, ஃபாலோ மீ. அதுதான் ஆண்டவர் கொடுத்த முதலாவது அழைப்பு. என்னை பின்பற்றுங்கள், என் பின்னே வாருங்கள். அதே பேதுரு அப்போஸ்தலருக்கு யோவான் 21:19 கடைசியா சொல்றாரு, நீ யாரையும் பார்க்காத, யோவானை பார்க்காத, அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, அதெல்லாம் ஏன் வேலை, நீ என்னை பின்பற்றி. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லும் போது அதுதான். யோவான் 12:26 இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவுள். ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சேவகனாக, அடியானாக, பிள்ளையாக மாற்றப்படும் போது அவன் பின்தொடர வேண்டியது இயேசுவை மட்டுமே. இயேசுவை மட்டுமே. நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு, முடிக்க போறவர் இயேசு. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அவரை நோக்கி பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை பின்பற்றுவோமாக. இயேசுவை குறித்து இந்த நாட்களில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து அதிகமாக பாருங்கள். அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார், அவரை போல நம்மை மாற்றும்படியாய் பிதா பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ரோமர் 8:29 அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி, will be like Christ. நாம் வரும் காலத்தில் இயேசுவை போல் இருப்போம். அவர் வரும்போது இயேசுவை போல மாற்றப்படுவோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இயேசுவை போல மாற்றப்படுவோம். ஆகவே நம்முடைய அல்டிமேட் கோல், நம்முடைய வாழ்க்கையில கோல், நம்முடைய லக்கு இயேசுவை போல மாற்றப்படுவது. நம்முடைய ஹீரோ இயேசு. பரிதிமை இயேசுவை பின்பற்ற தீர்மானியுங்கள். ஆண்டவரே, இயேசுவுக்கு பின்னாடி செல்வேன், இயேசுவுக்கு பின்னாடி செல்லுவேன், இயேசுவை மட்டும் பின்பற்றுவேன், இயேசுவின் போதனைகளை பின்பற்றுவேன். இயேசுதான் என்னுடைய ஹீரோ. அது மாத்திரமல்ல, நான் வாசிக்கிறோம், அந்த மனிதன் பார்வையடைந்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் சென்ற போது அந்த திரளான ஜனங்கள் கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு நடக்க முடியாத ஒரு பக்கவாதம் பிடித்த ஒரு மனிதனை வீட்டை ஓட்டை பிரித்து, கூரையை பிரித்து
அவரை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல விடுவார்கள். இயேசுடைய பாவங்களை மன்னித்து அவனை சுகமாக்கி எழுப்பி நடக்க வைத்த போது அதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் பரிசேயர்கள் அல்ல, அவர்களெல்லாம் மிஞ்சினவர்கள், அதை விட்டு விடுங்கள். நம்ம அப்படிப்பட்டவர்களா அல்ல. இயேசுவை மகிமைப்படுத்தினார், தேவனை மகிமைப்படுத்தினார். நாளில் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு நன்றி செலுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கை இயேசுவை மகிமை பின்பற்றும் போது அநேக ஜனங்கள் உண்டாக்கிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உண்டாக்கிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சிருஷ்டிகர்த்தாவை மகிமைப்படுத்துவார்கள். பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம், தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிற காலம் முழுவதும் நாம் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை பின் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம் மூலமாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தும். அதுதான் நம்ம லட்சியம். இந்த பூமியில மக்கள் மெய் தெய்வத்தை அறியாமல் இருக்கிறார்கள், உண்டாக்கினவரை அறியாமல் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாற்றப்படுமானால், நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால், நாம் இயேசுவை மட்டும் பார்ப்போமே ஆனால், நாம் இயேசுவை மட்டும் துதிபாடுவோமே ஆனால், இயேசுவை மட்டும் பின்பற்றுவோமே ஆனால், இந்த உலகம் இயேசுவை மகிமைப்படுத்தும். 2000 வருஷத்துக்கு முன்பாய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த இயேசுவை இந்த உலகம் மகிமைப்படுத்த வேண்டும். இதோ இந்த உலகத்தை இருள் சூடும் முன்பாக, ராக்காலம் வரும் முன்பாக, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம கொஞ்சம் கூட்டமா இருக்கலாம். ஒரு சம்காரமாய் 600 பேருடைய வாழ்க்கையை தேவன் 600 பேர்ல இருந்து 600 சத்துருக்களை விரட்ட முடியும் என்றால், நம் மூலமாக தேவன், நம் மூலமாக அநேக நூற்றுக்கணக்கான மக்களில் இருந்து அந்தகார ஆவிகள் விரட்டப்பட்டு அவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். அநேகர் இயேசுவை மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவர். அப்படி என்றால் நம்ம வெளிச்சத்துல வரணும். நம்முடைய கண்கள் வெளிச்சம் அடையணும். அந்த கண்கள் இயேசுவை மட்டுமே நோக்கி பார்க்கும். என் முகத்தை தேடுங்கள் என்று அவர் சொன்னார். அவருடைய முகத்தை நீ தேடும் போது அதுல இருந்து கிருபை வருங்க, அவருடைய முகத்திலிருந்து சமாதானம் வருங்க. அவைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அந்த பேரன்பருடைய கிருபையும் சமாதானமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும், நம்முடைய முகங்கள் வெளிச்சம் அடையும். ஒருவேளை வெயிலில் போகாததினால் நாம் கலராய் மாறி இருக்கிறோம் என்பது வெளிச்சம் அல்ல. அது மறுபடியும் வெயில் வரும். சுலமித்தி சொன்னது போல, வெயிலில் அலைந்தே நான் கருத்து போறேன் என்று சொல்லப்பட்டது அதுவல்ல. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய உள்ளான மனுஷன் ஒரு பிரகாசம், நம்முடைய உள்ளான மனுஷன் ஒரு வெளிச்சம். என் கண்களில் இருக்கிற எல்லா மீன் செதில்களும் விழுந்து போகட்டும், பார்வை அடைந்தவன். என் கண்கள் இயேசுவை மட்டுமே பார்க்கும், இயேசுவை மட்டுமே பார்க்கும். எப்பொழுது நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். காலம் சென்ற பரிசுத்தவான் ஒருவரை அறிவேன். அவர் ஒரு பெந்தகோஸ்தே மார்க்கத்துல வைராக்கியமான சாது, கிருபாசனம் சாது இயேசுதாசன் என்று சொல்லுவார்கள். அவர் உயிரோடு இருந்த நாட்களில, குறிப்பாக 1995 வருஷத்துல நான் அவரை 2 முறை சந்தித்து பேசியிருக்கிறேன். சில மணி நேரங்கள் அவரோடு செலவிடும் பாக்கியம் கிடைத்தது. அநேகருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏனென்றால் மூத்த
தேவ மனிதர்களுக்கு அது தெரியும். எல்லாருக்கும் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பதில்லை, பார்க்க முடிவதில்லை, அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அப்படி அனுமதி கிடைத்தது என்றால் அது சந்தோஷம். அவர் எனக்கு சொல்லிய சத்தியங்கள் என் வாழ்க்கையில மறக்க முடியாதவைகள். ஆனா அந்த பரிசுத்தவான் அவர் தன்னுடைய தாடிகளை தடவி கொண்டு அப்படியே ஸ்தோத்திரம் 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 என்றே சொன்னார். ஒருவேளை இருதயம் ஏதாவது விண்ணப்பங்களை வைக்க நமக்கு தெரியாது. நம்மளை பார்த்த போது பிள்ளை ஸ்தோத்திரம், ஆண்டவரே பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், போ பிள்ளை, இப்படிதான் சொல்லுவாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்பட்டும். நம்முடைய இருதயம் இயேசுவின் ரட்சிப்பில நன்றியால் நிரம்பட்டும். இயேசு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார், நன்றியால் நிரம்பட்டும். மறுபடியும் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து இந்த பூமியில நடக்க விடும் போது இயேசுவை மட்டும் பின்பற்றும். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசு மட்டும் பின்பற்று. ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி ஒரு கிருபையான வாழ்க்கை வாழும். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு சேமத்தை, ஒரு சுபிட்சத்தை, ஒரு நன்மையை நமக்கும் நம்முடைய சபைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இந்த உலகத்துக்கும் தருவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த அற்புதமான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்கள் எருசலேமில பண்டிகை கொண்டாடுவது போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய நாளை கொண்டாடினோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் உயிர்த்தெழுந்த சந்தோஷத்தோடு கொண்டாடினோம். பெந்தேகோஸ்தே நாளை பெந்தேகோஸ்தே சந்தோஷத்தோடு கொண்டாடினோம். இப்பொழுதோ ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த நாளில சீஷர்கள் ஒளித்திருந்தது போல நாங்கள் உலகத்துல வீடுகளில மறைந்திருந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மறுபடியும் ஆவியானவர் எங்கள் மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்தில கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பொல்லாத கொள்ளை நோயை இயேசுவின் நாமத்தில நாங்கள் ஜெயித்து இந்த பூமியிலே நாங்கள் உம்மை பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி ஒரு கூட்ட மக்கள் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ உமக்காக ஜீவிக்க கிருபைதாரும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரால கூடும் கர்த்தாவே, உம்மால கூடும் கர்த்தாவே. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுக்க முடியும் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மாறாதவர், உயிரோடு இருக்கிறார். உம்முடைய வல்லமை மாறி போகவில்லை ஆண்டவரே. உமக்கு முன்பாக இந்த கோவிட் ஒன்றுமில்லை கர்த்தாவே. செயல்படும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தட்டும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் பேசலட்டும் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து ஆயிரம் ஆயிரமான மக்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழட்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் வாழ்க்கையை கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எப்படி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் அப்பா இன்றைக்கு வெண்டிலேட்டர்ல கிடந்து பாடுபடுகிற மக்களுக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, மரணத்தின் மூலமாய் இழப்புகளை ஏற்படுத்தப்பட்டதனால் குடும்பங்கள் ஆண்டவரே பிரிவினால் தவிக்கிற மக்களுக்கு ஆறுதல் படுத்தும் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு பெற்றோராக ஆண்டவரே எல்லாருக்கும் எல்லாருமாக இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் இந்த வியாதி கொடுமை பரவ முடியாதவர் ஒரு வினாடில் அவைகளை அப்புறப்படுத்தும் கர்த்தாவே. அப்பா, இந்த நாட்களில் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீர், அவருடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீர், தைரியத்தை கொடுப்பீராக. இந்த மருந்துகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற விஞ்ஞானிகளுக்குள் ஞானத்தின் ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படட்டும் கர்த்தாவே. அதை போல ஆண்டவரே, உணவு சப்ளை பண்ணுகிற பிள்ளைகள், வறுமைதான் தவிக்கிற பிள்ளைகள், அடுத்த வேலை உணவுக்காக இருக்கிற பிள்ளைகள் இறங்கும் ஆண்டவர். வேதத்தில் சொந்த பிள்ளைகளையே சமைத்து சாப்பிட்ட காலங்களை அறிந்திருக்கிறோம் ஐயா. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த உலகத்துக்கு இறங்கிவிடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தின் கிரியைகளப்பா ஐயா. இந்த கொள்ள நோயிலிருந்து விரட்டும், பஞ்சத்தை அப்புறப்படுத்தும். ஊழியக்காரனாகிய நாங்கள் உம்மை பின்பற்றட்டும். சிலுவையை பார்க்கட்டும், உலகத்தை புறமாக்கட்டும். ஆண்டவரே, எல்லா மக்களையும், தேசத்தை, தேச தலைவர்கள், எல்லா மக்களை ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இரத்த கொண்டைகளை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, வாதை உந்தன் கூடாரத்தை அடையாது. ஆண்டவரே, நீ இறங்கினால் மட்டுமே முடியும் ஐயா. உலகம் முழுவதும் உடைய பிள்ளைகள் மறுபடியும் ஒரு விசை இறங்குகிறது ஐயா. நோவாவின் காலத்துல ஜலத்தினால் இனி அழிக்க மாட்டேன்னு சொன்ன தெய்வமே, முழு உலகத்தை ஜலத்தினால் இதுவரை அழிக்காத வாக்குமாறான தெய்வம் அல்லவா? ஒரு விசை இறங்கி ஆண்டவரே, இந்த கோவிட்டை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே, அப்புறப்படுத்தும். தேசத்துக்கு நன்மையை கட்டளையிடும். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் இதிலே உம்மை நன்றி செலுத்தி உமக்கு மகிமையை தேடிக்கொண்டு வரட்டும். எங்கள் மாய்மாலங்களை எல்லாம் எடுத்து போட்டு விடும். மாயையும் பொய் வசனிப்பையும் எங்களுக்கு தூரப்படுத்த மாட்டோம். இயேசுக்காக ஜீவிக்கட்டும். சபையை ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.